அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுல்ஃபி கிச்சன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஈரல் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், தனி வத்தத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தனி வத்தத்தூள் காரத்துக்கு தக்கன எனக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்து 2 உப்பும் சேர்த்து நல்லா விரவி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்கு 4 பல்லாரியை வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பை இலை, 2 வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து விட்டுட்டு அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா கனிய விடணும். நல்லா கனிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஈரலை இதோட சேர்க்கணும். ஈரல் இதோட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் மூடி போட்டு விசிலுக்கு விடணும். ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நான் ஈரலை வேக வச்சுருக்கேன். நல்லா ஈரல் வெந்து வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை தனியாக பொரிச்சு எடுக்க போகிறேன் கிரேவியாக வர்றதுக்கு. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற ஈரல் கிரேவி அப்படியே இதோட சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இருந்ததை விட இப்போ நல்லா திக்காக கிரேவியாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ஈரல் கிரேவி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.